பேராசிரியர் நடராஜ் அவர்களை செயலாளர் கலைச்செல்வன் அவர்களை மேடைக்கு வைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய போது ஒரு தலையங்கம் எழுதியிருக்கிறார். அதில் இன்றைக்கு வேண்டுமானால் இந்த இயக்கம் ஒரு சிறு கும்பலிடமிருந்து விடைபெறுவதை நோக்கமாக கொண்டிருக்கலாம், ஆனால் எதிர்காலத்தில் இந்த உலகத்தையே ஒன்றிணைக்கும் இயக்கமாக இது திகழும் என்று அறிவித்திருந்தார். அதன்படியே அவரே கடல் கடந்து 3 முறை பிற நாடுகளிலே இந்த கொள்கைகளை பரப்புவதற்காக 1929-30 காலகட்டங்களில் மலேசியா, அதன் பிறகு 31-32 காலகட்டங்களில் ஐரோப்பிய நாடுகள், பிறகு 1954-55 நேரத்தில் பர்மா, சிங்கப்பூர், மலேசியா என்று அவர் தன்னுடைய கருத்துக்களை கடந்து பரப்பினார். ஆனால் அதற்கு முன்பிருந்தே குடியரசு ஏடு தந்தை பெரியாரின் தொண்டராய் அந்த பணியை சிறப்பாக செய்து வந்தது. தந்தை பெரியாருக்கு பின்னாலும் தந்தை பெரியார் தத்துவமாக இன்று வரை பயணித்தே வருகிறார். தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் 1968ஆம் ஆண்டு முதலாக சிங்கப்பூர் நாட்டிற்கு, மலேசியா, சிங்கப்பூர் நாடுகளுக்கு பயணம் செய்து அங்கே பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று கப்பலில் திரும்பி வந்தார். அதன் பிறகு தொடர்ச்சியாக ஐயா அவர்களின் மறைவுக்கு பிறகு சிங்கப்பூர், மலேசியா, அதுபோல் இலங்கை பயணம் செய்தார். இன்று தொடர்ந்து ஏறத்தாழ பெரும்பாலாக தமிழர்கள் அதிகம் வசிக்கும் எல்லா நாடுகளுக்கும் பயணித்திருக்கிறார். இந்த வகையில் இலங்கை பகுதி நாட்டுக்கு 2வது முறையாக அண்மையில் ஆகஸ்ட் மாதம் ஐயா அவர்கள் சென்று அமிர்தலிங்கம் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவிலே கலந்து கொண்டு பல்வேறு இடங்களை பார்த்து அவர் ஆற்றிய உரை, அது குறித்த செய்திகள் தொடர்ச்சியாக தோழர் பிரின்ஸ் பெரியார் அவர்களால் கட்டுரையாக தீட்டப்பட்டதை அனைவரும் படித்திருப்போம். இந்த நிலையில் அந்த பயணத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் அது குறித்து ஏராளமான செய்திகளையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கிறோம். புதுமை இலக்கிய தண்டலின் 1007வது நிகழ்வு. இந்த நிகழ்விற்கு வரவேற்புரையாற்ற நம்முடைய அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் தண்டராஜ் ஐயா அவர்களை அழைக்கிறேன். அவை தங்கத்திற்கும் அனைவருக்கும் வணக்கம். பெரும்பலூர் தொல்காப்பியர் புலவர் பேச்சாளர் வந்தியத்தேவன் உள்ளிட்ட அவைகளுக்கும் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். பயணங்கள் கேட்குதா? நம்மளுக்கு கொஞ்சம் கெட்ட குரல் தான், சட்டக்கட்டன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ கலை சொன்னதை பார்த்தாக்கா ஆசிரியர் ஐயா இலங்கைக்கு மேற்கொண்ட பயணங்கள் 2. ஐயா பேச போகிறது 2யுமா முந்தினதையா பிந்தினதையான்னு தெரியல. எதை பேசினாலும் கேட்கறதுக்கு நாங்கள் தயார் தான், கவலை இல்லை. இப்போ பயணம் நமக்கு அண்மையில் நேற்றைய பயணத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதில் அடிபட்டு மிதிப்பட்டு செருப்பை கூட கலந்துட்டு ஒத்த செருப்போட வெளியே வந்தேன் ரயிலில் இருந்து. 9:30 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனாம 10 மணிக்கு வரலான்னு கணக்கு பண்ணி வந்தா இங்கே வர்ற பொழுது மணி 11 ஆகி போச்சு. அவருக்கு இந்த கிளம்பிட்டேன்னு எனக்கு ஃபோன் அடிச்சுட்டு வர்றாரு கடைசியில் 12:22 தான் வர்றாரு. நான்
பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். இப்படி கொஞ்சம் தூரத்தை கிடக்கிறதுக்கு எவ்வளவோ நேரம், எவ்வளவோ சிரமம். அது எதிர்பாராத. அப்போ இது இலங்கை செலவு என்று ஆமா ஆறுமுகம் ஃபோன் பண்றாரு, ஐயா எங்க இருக்கிறீங்க? நான் 10,000 ரயில்ல முக்கி முடங்கிட்டு கிடக்கிறேன், நான் வந்து பார்த்துட்டு திருப்பி போயிட்டேன். இது மாதிரி பல பேர். சரி, இலங்கை செலவு என்று நமக்கு முன்னை மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தரும் தமிழ் பெரும்புலவருமான பச்சையப்பன் கல்லூரி பேர் பண்ணணும் வரதராசனார் அவர்கள் எழுதியிருப்பாங்க. செலவு, செல்லுதல், வரவு, வருதல். அப்போ நம்ம செல்றோம்ல, அதில் பொருளும் செலவாகுது, நம்ம உழைப்பும் செலவாகுது, நேரம் செலவாகுது. ஆக செலவுங்கிறது சரிதான் அப்படிங்கிறத நேற்று நான் ரயிலில் வர்றபொழுது நினச்சி பார்த்தேன். இதெல்லாம் தேவைதான்டா அப்படின்னு. உண்மையிலேயே நான் தப்பிச்சதே பெரும்பாடு. ஒருத்தன் அங்கேயே விழுந்துட்டான். ரயிலே ஏற்கனவே 3/4 மணி நேரம் நான் காத்துக்கிட்டு இருந்துட்டு, இதில் வேறு இன்னொருத்தர் 9 மணிக்கு டிக்கெட் எடுத்திருக்காரு, பெரியவர் வர்றதுக்கு. அவருக்கு இதை பார்க்க வரல, இந்த பக்கம் வர்றதுக்காக விருந்தினர் வீட்டுக்கு போகிறதுக்காக வந்திருக்காரு. 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் நின்று பார்த்துட்டு திரும்புறாரு. நான் படிக்கட்டில் ஏறிட்டு இருக்கேன். சார் நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க? இது என்னடா இது, எந்த பக்கம் போனால் இவருக்கு என்ன? சரி பெரிய மனுஷன் சொல்லுவோமே, இந்த பக்கம் பீச் பக்கம் போகிறேன், இந்தாங்க டிக்கெட்டு. நான் இப்போ தான் எடுத்தேன், எனக்கு போகிறதுக்கு முடியல, அங்கே இருக்கிற கூட்டம், இதை பயன்படுத்திடலாம், இந்தாங்க அப்படின்னாரு. சரி இந்தாங்க 10 ரூபான்னு எடுத்து கொடுத்தா, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் கொண்டு போங்கன்னாரு. அது மாதிரி வந்துட்டு திரும்பி போனவங்க பல பேர். நாங்களும் முண்டி அடித்து இந்த முதல் காலேஜில் ஏறதான் கடைசி காலேஜில் போயும் இடையில நின்றும் பார்த்தா முடியல. கடைசியில் எப்படியாவது வந்துடணுமே, 10 மணின்னு வர போட்டிருக்காங்களே, மணி நாகட்டு இருந்து வந்தால் கடைசியில் உள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில் தள்ளி விட்டாங்க. ஒத்த செருப்போட வெளியில் வந்து ஒத்த செருப்பு எடுக்க முடியலையே. நம்ம பெரியார் பேரனாக இருந்தாலும் இன்னொரு செருப்பை விட்டுட்டு வர முடியாது இல்லையா? அதனால் அதையும் இன்னொருத்தனை தூக்கி போட சொல்லி எடுத்து மாட்டிக்கிட்டு வந்து சேர்ந்தோம். அதை பற்றி இன்றைக்கு பரபரப்பான செய்திகள் பல நிலைகளில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பயணம் அது மாதிரி இல்லை, இது ஒரு கொள்கை பயணம். இந்த பயணங்கள் தொடரும். இந்த தொடர் பயணத்தின் தொடர் சொற்பொழிவை கேட்பதற்கு இது 1008வது நிகழ்வு. நம்மை பொறுத்த வகையில் இது 1008 சாதாரணமானது தான். அதுக்கு ஒன்றும் பெரிய சிறந்த பொருள் எல்லாம் நம்ம கொடுக்கல. அப்படிதானேங்க? ஆமாம், 1008க்கு வேறு வேறு பொருள்லாம் கொள்ளக்கூடிய இடங்கள்லாம் வேறு. இங்கே நம்ம சாதாரணமாக தான் இருக்கிறோம். வழக்கமான 1008 தான். இருந்த போதும் இந்த அளவுக்கு வந்தவங்க, இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வந்திருக்கவங்களையும் நமக்கு அடிக்கடி நமக்கு நல்ல கருத்துரை வழங்குவதற்கு வந்து இந்த மேடையை அலங்கரிக்கின்ற, சிறப்பு செய்கின்ற அதிமுகவின் கொள்கைப்பரப்பு செயலாளர் அணியின் செயலாளராக இருக்கும் அண்ணன் வந்தியத்தேவன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தலைமை தாங்கும் பெரும்புலவர் பாவலர் மீனாட்சி சுந்தரம். இந்த மீனாட்சி சுந்தரம்னாலே கொஞ்சம் பேர் போன ஆளுங்க தான், சாதாரண ஆளுங்க கிடையாது. ஆமாம், அது காமியிலேருந்து மீனாட்சி சுந்தரத்துலேருந்து இவர் வரைக்கும் நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேன். ஒவ்வொரு பேரையும் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் போல அப்படின்னு. அந்த வகையில் பேருக்கு ஏற்ற போல முன்னோர்களுடைய பெயரை காப்பாற்றுகிற வகையில் அந்த பெயரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது பாவலர் மீனாட்சி சுந்தரம் தலைமையை ஆற்ற இருக்கிறார்கள். அதே போல நமக்கு கலை இளம் துடிப்போடு செயலாற்றி கொண்டிருக்கிறார். அவரையும் எங்கே பார்த்தாலும் இருப்பார், எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் இருப்பார். ஒரு வண்டு பறக்கிறது மாதிரி இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், அங்கே இருக்கும். உண்மையிலேயே அது பாராட்டுக்குரியதான். நான் பல முறைகள் அவரை பார்த்துருக்கேன், நானே வியந்திருக்கிறேன். அது சாதாரணமாக இல்லை, சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார். ஆகவே வந்திருக்க உங்கள் அனைவரையும் வரவேற்று அமைகின்றேன். வருகைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியோடு வணங்கி நிற்கிறேன். வணக்கம்.